வாழ்வதற்குத்தான் மனித உரிமை சட்டங்கள் இருக்கின்றது. மனித உரிமை சட்டங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ஒரு சமுதாயமே இந்த எஸ்சி பட்டியல் எனக்கு மாண்பு குறைவை தருகிறது என்று சொன்ன பிறகும் இந்த பட்டியலை தொடர்ச்சியாக நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை நாங்கள் என்னவென்று சொல்வது? ஏன் இவர்கள் இப்படி கூப்பாடு போடுகிறார்கள்? ஏன் இந்த பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் என்று இவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் என்று என்றைக்காவது சிந்தித்ததுண்டா? ஆனால் இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டு நான் பேசுகிறேன் என்று கட்சிகள் வரிந்து கட்டு இன்னைக்கு இலவச ஓட்டுகளை அறுவடை செய்வதற்கு வரிந்து கட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஒரு கையெழுத்தில் இந்த பட்டியலை விட்டு நீக்கிவிட முடியாதா? ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்றதே ஒரே நாள்ல நீங்க அமெண்ட்மென்ட் பாஸ் பண்ணீங்களா இல்லையா? ஏன் உங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர்களுடைய கோரிக்கை உங்களுக்கு புரியவில்லை? ஏன் குரல் கொடுக்கவில்லை? ஏன் கேட்கவில்லை உங்களுக்கு இந்த குரல்கள் என்று பார்க்கின்ற போது அது பல்வேறு பிரச்சனைகளோடு இந்த பட்டியல் அடங்கி இருக்கிறது. அதற்குத்தான் இந்த பட்டியல் வெளியேற்றம் ஏன், எதற்கு, எப்படி என்கின்ற அந்த விளக்கத்தை சொல்லுவதற்குத்தான் இந்த பொதுக்கூட்டத்தை நாம் அரங்கேற்றி இருக்கிறோம். பல்வேறு காலகட்டங்களில் இந்த கோரிக்கைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. நான் சொன்னதை போல சீனிவாசன் பிள்ளை பேசியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பேராசிரியர் பே தங்கராசு என்பவர் இந்த பட்டியல் வெளியேற்றம் குறித்து பேசியிருக்கிறார், புத்தகம் எழுதியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக செந்தில் மல்லர் அவர்கள் புத்தகம் எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார். இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தாங்கள் இந்த பட்டியலில் இருக்க விருப்பமில்லை என்று ஒவ்வொரு குரல்கள் ஒலித்துக் கொண்டே இருந்திருக்கிறது. அதைத்தான் இந்த வரலாறுகளை நாம் பார்க்கின்ற போது நாம் இப்படித்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவேதான் இந்த பட்டியல் வெளியேற்றம் என்கின்ற இந்த குரல் காலத்திற்கு தகுந்தாற் போல மாற்றம் பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த விளக்க பொதுக்கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த வகையில் நாமும் சில இந்த பட்டியல் வெளியேற்றம் சார்ந்த கோரிக்கைகளை நாம் வைத்திருக்கிறோம். அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு இன்றைக்கு தமிழக அரசு ஒரு தீர்மானத்தை ஏற்றிருக்கிறது. இன்னும் கூடிய விரைவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கும். அப்பொழுது தெரியும் இவர்கள் இந்த எத்தனை சாதிகள் எத்தனை சதவீதம் இருக்கிறது என்று அப்பொழுது உண்மையெல்லாம் தெரிந்துவிடும். ஒவ்வொரு சாதியினரும் நான் 2 கோடி சமுதாயம் நாங்கள் இருக்கிறோம், 1.5 கோடி சமுதாயம் இருக்கிறோம். இங்கே வாழுகின்ற நம்மை வீழ்த்தி படையெடுத்து நம்மை வீழ்த்தி வாழுகின்ற பிற மொழியாளர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் 40% மேல் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு அவர்கள்தான் தமிழக அரசியலில் கோலச்சிக் கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தொடர்ச்சியாக ஒரு மைனாரிட்டி சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் பிரச்சனையே தொடக்கம். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்துச்சுன்னா உங்க கூட்டு தெரிஞ்சு போகும்ல, நீ எவ்வளவு சதவீதம் பேர் இருக்குன்னு தெரிஞ்சிடும்ல. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடை தேவேந்திர குல வேளாளர்களுக்கு வழங்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரியும், எஸ்சி பட்டியல் அப்படிங்கிறது ஒரு 76 சாதிகளை உள்ளடக்கிய ஒரு பட்டியல். இந்த 76 சாதிகளை உள்ளடக்கிய பட்டியலில் 17% இடஒதுக்கீடு ஒட்டுமொத்த பட்டியல் நடக்கும். அதில் 3% இடஒதுக்கீடு அருந்ததி சமுதாயத்திற்கு உள் இடஒதுக்கீடாக இருக்கிறது. இதே பிரச்சனை தான். ஒரு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடஒதுக்கீட்டில் 3% தனி இடஒதுக்கீடு கொடுத்தால், உள் இடஒதுக்கீடு கொடுத்தால் மற்றவர்கள் என்ன செய்வார்கள்?
அதற்காகத்தான் இதற்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாம் கேட்கின்றோம். எங்களுக்கு தனித்த இடஒதுக்கீடு வேண்டும், விகிதாச்சார அடிப்படையில் தனித்த இடஒதுக்கீடை இந்த அரசு வழங்க வேண்டும். அப்பொழுதுதானே நாம எவ்வளவு இடஒதுக்கீடை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கு இடஒதுக்கீடுகளை பயன்படுத்துவது யார்? தேவேந்திர குல வேளாளர்களா? இல்லை. இந்த 76 சாதி இருக்குங்க இந்த பட்டியல்ல. பேரே புரியல, என்னென்னமோ பேர் வருது. நீங்களும் இந்த கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அந்த பேருக்கு கொண்ட சாதிகள்லாம் உண்மையிலே இருக்கிறார்களா இல்லையா என்று கூட தெரியவில்லை. அப்படி ஒரு பட்டியலை வைத்துக் கொண்டு நம்மை குழப்புகிறார்கள். இடஒதுக்கீடை வேறு மாதிரியாக திசை திருப்புகிறார்கள். ஆகவேதான் தனித்த இடஒதுக்கீடு வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நாம் வைக்கின்றோம். விகிதாச்சார அடிப்படையில் தனித்த இடஒதுக்கீடு, தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை பட்டியலில் இருந்து வெளியேற்றி தமிழ்நாட்டின் பூர்வ குடிய மக்களாக அறிவி. இதுதான் இதற்கு ஒரே தீர்வாக இருக்கும். தமிழ்நாட்டின் பூர்வக்குடி மக்கள், இந்த தமிழ்நாட்டின் தமிழ் மொழிக்கு சொந்தக்காரர்கள், மருத நிலத்து மக்கள், நாகரிகத்தை தோற்றுவித்த மக்கள் என்று வரலாற்றை திரும்பி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் மல்லர் என்கின்ற தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் வரலாறு மட்டும்தான் மிஞ்சும். அதன் பின்தான் எல்லாரும். ஆக அப்படிப்பட்ட மக்களை தமிழ்நாட்டின் பூர்வ குடிமக்களாக அறிவிக்க வேண்டும். தமிழ் மொழியை கண்டுபிடித்தவர்கள், தமிழ் மொழியை முதலில் பேசியவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள். தமிழ் மொழியை கண்டுபிடித்தவர்கள். தமிழ் மொழியில் இருந்துதான் அத்தனை மொழியும் பிரிந்தது என்று நம்முடைய தேவனைய பாவலர் அவர்கள் சொல்லுகிறார், ஆய்வு செய்து நிரூபித்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த தமிழ் மொழியை கண்டுபிடித்தவர்கள், தமிழ் மொழியை முதலில் பேசியவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் என்ற இருமாப்போடு சொல்லுகிறேன். இந்த பட்டியலில் இருந்து எங்களை வெளியேற்றி பூர்வ குடிமக்களாக, தமிழ்நாட்டின் பூர்வ குடிமக்களாக அறிவிக்க வேண்டும் என்ற தமிழக அரசு. என்ன குடிமொழி போகுது உங்களுக்கு? தொடர்ச்சியாக இந்த குரல்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கிறதே. நீங்கள் அரசியல் செய்வதற்கு நாங்கள் தான் கிடைத்தோமா? நீங்கள் விளையாட்டு காட்டுவதற்கு நாங்கள் தான் கிடைத்தோமா? இது தொடர்ந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படும் என்பதை இந்த தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அதை போல இப்பொழுது இந்த பட்டியல் வெளியேற்றம் பேசுகிறவர்கள் இந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குதுங்க. இந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது, அந்த சட்டம் நமக்கு எந்த பலனும் இல்லை, அந்த சட்டத்தால் ஒரு பயனும் இல்லை என்கின்ற அந்த விஷயத்தை வலியுறுத்தி இந்த சட்டத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஒரு கோமாளித்தனமான பேச்சுகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டம் என்பது பூர்வ குடிமக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம். எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பதை பூர்வ குடிகளின் பாதுகாப்பு சட்டமாக மாற்ற வேண்டும், பெயர் மாற்ற வேண்டும். அது போதும். சாதாரண சட்டமும் தான் இந்த காவல்துறையும் அரசும் பயன்படுத்த மாட்டேங்குது. அப்ப அந்த சட்டத்தை விட்டே போயிருவோமா? ஒரு மனிதரை எப்படி கைது செய்ய வேண்டும் என்கின்ற வரையறை இருக்கிறது. ஒரு காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் அவரை எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற வரைமுறை இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. அதை எந்த காவல் நிலையத்தையாவது பின்பற்றுகிறார்களா? அப்ப நம்ம அந்த சட்டத்தை விட்டே போயிருவோமா? சட்டம் என்பது தேவை. சட்டத்தை நடைமுறைப்படுத்த போராட வேண்டுமே தவிர சட்டத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்வது அது வேறு எங்கு இருந்தோ வரக்கூடிய குரலாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது தவிர அது நமக்கு பெரிய இழப்பாக மாறிவிடும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு பல்வேறு படுகொலைகள் தமிழகத்தில், ஏன் நேற்று பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் வீட்டு முன்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் சமூக விரோதிகளால். எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு துணிச்சல்! வெட்டி படுகொலை செய்வதற்கு தமிழக அரசினுடைய சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக
இந்த பட்டியல் சமுதாயத்திற்கு எதிராக மட்டுமே பல்வேறு படுகொலைகள். நான் ஏன் பட்டியல் சமுதாயம் என்று சொல்கிறேன் சொன்னால், இன்றைக்கு அப்படி கொண்டு போய் நிறுத்தி விட்டார்கள். தீபக் பாண்டியன் உங்களுக்கெல்லாம் தெரியும், பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் சமூக விரோதிகளால். எண்ணற்ற படுகொலைகள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு எதிராக மட்டுமே. இந்த ஆம்ஸ்ட்ராங் என்பவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர், ஒரு வழக்கறிஞரும் கூட. அதே போல முத்துமனோ சிறைச்சாலைக்குள்ளே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி எண்ணற்ற படுகொலைகள். ஏன் இந்த வடக்கு புதூர் முருகன் அவர்கள் எப்படி படுகொலை செய்யப்பட்டார் என்பது எல்லாரும் அந்த தந்தி தொலைக்காட்சியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? ஆனால் அப்படி வெட்ட வெளிச்சமாக தெரிந்தும் கூட இன்றைக்கு பத்திரிகை செய்தியை பாருங்கள் சகோதரர்களே, உறவுகளே. தன்னால், அதாவது இயற்கை மரணம் என்று வாய் கூசாமல் புழுகுகின்ற வேலைதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சகோதர சகோதரிகளை எப்படியெல்லாம் படுகொலை செய்துவிட்டு இந்த அரசு நாடகமாடிக்கொண்டிருக்கிறது. சட்டம் இருக்கிறது, ஆனால் சட்டமெல்லாம் என்னுடைய மயத்துக்கு சமம் என்று சொல்லி இந்த அரசுகளும் அதிகாரிகளும் அதிகார வர்க்கங்களும் நமக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி கொண்டிருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொண்டும் சட்டம் வேண்டாம் மயிறு வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. சட்டத்தை வலிமையாக்க வேண்டும். சட்டம் மட்டும்தான் நமக்கு தீர்வு. சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக போராட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அழித்து விடுவார்கள். அவர்களை நம்மை ஒடுக்குவதற்கு அவர்கள் சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள். தீபக் பாண்டியனுடைய அவர் படுகொலை நடந்துவிட்டது. அவருடைய இறுதி ஊர்வலம் நடக்கிறது. எங்க இறுதி ஊர்வலத்தில் ஒரு எல்லாரும் கலந்து கொள்வது, அதாவது சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, நல்ல நிகழ்ச்சிக்கு போகாட்டிலும் ஒரு துன்ப நிகழ்ச்சிக்கு நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு தமிழர்களுடைய பண்பாடு. அப்படிப்பட்ட துன்பத்தை பேரணியாக கலந்து கொண்டு அமைதியான முறையிலே பங்கேற்றவர்கள் மீது இந்த தமிழக அரசு அவர்களுக்கு வழக்கு போட்டு வாகனங்களை பறிமுதல் செய்து இளைஞர்களை கைது செய்து அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்ற சமுதாய தலைமைகள் மீது வழக்கு தொடர்ந்து எங்கும் இல்லாத ஒடுக்குமுறை. இது எங்கும் இல்லாத ஒடுக்குமுறை, எந்த சமுதாயத்திற்கும் இல்லாத ஒடுக்குமுறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சமுதாயத்திற்கு இப்படியான வழக்குகளை போட்டிருக்கிறார்கள் சொல்லுங்கள். திட்டமிட்டு இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் எங்கெல்லாம் எழுச்சி வருகிறதோ அங்கெல்லாம் அடக்குமுறைகளை கையாளக்கூடிய ஒரு நிலைதான் இந்த அரசு, அது எந்த அரசாக இருந்தாலும் சரி இருக்கிறது. நாம் இந்த நேரத்தில் தான் சட்டத்தை விட்டும் வெளியேற வேண்டும் என்று சொல்வது நம்மை அழித்தொழிப்பதற்கான திட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சட்டத்தை வலிமையாக்க வேண்டும். சட்டம் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்கும். சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு போராட வேண்டும், அவ்வளவுதான். சட்டமே வேணான்ட்டு ஒதுங்கி போனோம்னா நம்ம தனியாக அரசு நடத்தும் போது அதை செய்யலாம். தேவேந்திர குல வேளாளர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது எனக்கு சட்டம் வேண்டாம், ஒரு மயிறு வேண்டான்ட்டு போவோம். நம்முடைய ஆட்சி தெளிவான ஆட்சியாக இருக்கும், தமிழர்கள் ஆட்சியாக இருக்கும். இவர்கள் ஆட்சி பேயாட்சி, கொடுங்கோல் ஆட்சி. இது இப்படித்தான் இருக்கும். இந்த ஆட்சியில நம்ம ஜனநாயக வழிப்படி சட்டத்தை நடைமுறைப்படுத்து என்றுதான் நாம் சொல்ல முடியும். அதுக்கு மேல சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா அதிகாரத்தையும் குவிமயமாக வைத்திருக்கிறார்கள். நம்மை பல்வேறு வழிகளிலே ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்ப தொடர்ச்சியாக இந்த படுகொலைகள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இந்த படுகொலை வழக்கறிஞர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட பல வழக்கறிஞர்கள் இந்த துன்பியல் சம்பவத்திலே பலியாகி இருக்கிறார்கள். ஆகவேதான் நாம் இன்று ஒரு கோரிக்கையை நாம் இந்த நேரத்தில் வைக்க வேண்டியிருக்கிறது. வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும். வழக்கறிஞர்களை பாதுகாப்பதற்கு சட்டத்தை ஏற்றி அவர்களை பாதுகாக்க வேண்டும். வழக்கறிஞர்கள் தானே பல்வேறு நிலைகளிலே போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தீபக் பாண்டியன் பேரணியிலே பங்கேற்றவர்களை யார் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? வழக்கறிஞர் தானே. அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட நிலையில்
வழக்கறிஞர்களை பாதுகாப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டும், இந்த சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தேவேந்திர சேனா இயக்கத்தின் சார்பாக நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆக நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த வடக்குப்புதூர் முருகன் அவர்கள் படுகொலை, அந்த படுகொலையை கூட மறைத்து இன்றைக்கு பத்திரிகை செய்தி வந்திருக்கிறது. ஏற்கனவே அறிவித்த ஹைகோர்ட்டுக்கு போய் ஒரு உத்தரவை பெற்ற அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறார்கள். அவருக்கு SC ST வழக்குப்படி நஷ்ட ஈடு கொடுக்க கூடாது, அதை நிறுத்தி வைக்க வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட முருகனுடைய மனைவி மீனா அவர்களுக்கு அரசு வேலை வழங்கக்கூடாது என்று இந்த அயோக்கியர்கள் மேல்முறையீட்டுக்கு போய் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? புரிந்து கொள்ள வேண்டும். பல்வேறு நிலைகளிலே தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை ஒடுக்குவதற்கு இவர்கள் எத்தனைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஒற்றுமை மட்டும்தான் இவர்களை ஓட ஓட விரட்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில்தான் தேவேந்திர சேனா இயக்கம் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பட்டியல் வெளியேற்றம் ஏன், எதற்கு, எப்படி என்கின்ற அந்த தலைப்பிலே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக நாம் ஒன்றை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர் ஆட்சி மலரும் வரையில் இவர்கள் நம்மை ஒடுக்குவார்கள். அப்படியானால் தமிழர் ஆட்சி மலர்வதற்கு நாம் உறுதியேற்க வேண்டும். இந்த திராவிட கட்சிகளை இந்த தமிழக மண்ணை விட்டு அகற்ற வேண்டும். அதற்கு நாம் உறுதியேற்க வேண்டும். எந்த வடிவத்திலாவது இவர்கள் நம்மை ஒடுக்குவதற்கு தயாராக இருப்பார்கள். நம்மவர்களும் அந்த திராவிட கட்சிகளுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இன்றைக்கு மாவட்ட செயலாளர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் எத்தனை பதவி திராவிட கட்சிகளிலே, திராவிட இயக்கங்களே வகித்தாலும் நீங்கள் அடிமைகள் தான். இந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கு உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படித்தான் உங்களை வழிநடத்துகிறார்கள். இந்த பரமக்குடியில உங்களுக்கெல்லாம் தெரியும், காதர் பாட்சா என்பவர் எப்படி கையை தட்டி விட்டாரு அந்த அங்க உள்ள நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை. எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க. ஆக திராவிட இயக்கங்களில் பயணிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவர்கள் மாவட்ட செயலராக இருந்தாலும் சரி, இந்த சமுதாய நலனை அக்கறை கொண்டு நீங்கள் பேசினால் அடுத்த கணமே உங்களுடைய அந்த பதவி விட்டு தூக்கி விடுவாங்க. இதுதான் நடக்குது. அவர்களுக்கு நீங்கள் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும். அந்த நிலையில் தான் நாம் என்ன சொல்லுகிறோம்? தமிழர் ஆட்சி மலர வேண்டும் என்று சொல்லுகிறோம். எப்படியா தமிழர் ஆட்சி மலரும்? இன்றைக்கு திராவிட இயக்கங்களும் அதற்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியில் இருந்தது. திராவிட கட்சிகளை கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் ஆச்சு, அகற்றவே முடியல. ஆனால் மீண்டும் மீண்டும் நமக்கு தமிழர்களுக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். சாதிய மோதல்களை உருவாக்குவதே இவர்கள் தான். அதை நாம் வரலாற்று பூர்வமாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். சாதி பிரச்சனைகளை தூண்டிவிட்டே இவர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி தமிழ் மன்னர்களை இவர்கள் வீழ்த்தி, தமிழர் ஆட்சியை முறியடித்து, தமிழ் மன்னர்களை தோற்கடித்து இவர்கள் பாளையப்பட்டுகளாக இந்த சாதிய உள் முரண்பாடுகளை வைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்களோ, அதே நிலையத்தான் இந்த திராவிட கட்சிகள் இந்த ஆட்சியிலும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதை புரிந்து கொண்டும் அந்த கட்சியிலே நாம் பயணித்து இந்த மக்களுக்கு மீண்டும் மீண்டும் துரோகத்தை இழைத்துக் கொண்டிருந்த இந்த வேலையை இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்மவர்களே. ஆகவே நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், திராவிட கட்சிகளை விட்டு தமிழர்களே வெளியேற வேண்டும். திராவிட கட்சிகளை விட்டு தமிழர்கள் வெளியேறினால் மட்டும்தான் தமிழர்களுக்கு உண்மையான ஆட்சி அதிகாரத்தை நாம் கொடுக்க முடியும். தமிழர்களுடைய ஆட்சி முறை எப்படிப்பட்ட ஆட்சி முறை என்பது உங்களுக்கு தெரியுமா? சங்க இலக்கியங்களிலே மிகப்பெரிய அளவிலே தமிழர்களுடைய ஆட்சியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு வகையிலே தமிழர்களுடைய அந்த போர் கூட ஒரு வரைமுறை இருக்கிறது. தமிழர்களுடைய போர் வரைமுறை என்பது ஒரு வெளிப்படையான ஒரு அணுகுமுறையை கொண்டது.
இன அழிப்பு வந்து தமிழர்களுடைய போர் வரைமுறை கிடையாது. நேருக்கு நேராக மோதுவதுதான் தமிழர்களுடைய போர் வரைமுறை. அதை இன்று வரை தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டும்தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாடா வண்டிக்கு வண்டி என்று சொல்லக்கூடிய தைரியம் உள்ளவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா வாடா போட்டு பார்ப்போம், வா வண்டிக்கு வண்டி வா என்று சொல்லக்கூடிய அந்த வல்லமை யார்கிட்ட இருக்குது? தேவேந்திர குல வேளாளர் தான் இருக்குது. அந்த போர் மரபு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திட்ட தான் இருக்குது என்பதை பின்னாடி நின்று அடிக்கிறவன் இல்ல தேவேந்திர குல வேளாளர்கள், நேருக்கு நேராக மோதுகிறதா உண்மையான தேவேந்திர குல வேளாளர்கள். அதை இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இந்த நேரத்திலே நாம் சொல்லிக் கொள்ள வேண்டியிருக்கிறோம். இப்படி இந்த 2-3 செய்திகளை சொல்லிக்கொண்டு இந்த ஈச்சம்பொட்டல் புதூர் என்கின்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர்ல வந்து ஒரு பிரச்சனை. சங்கரன்கோயில் அடுத்த ஈச்சம்பொட்டல் புதூர், அங்கே வந்து கருப்பசாமி கோவில் ஒன்று இருக்கிறது. அதை காலம் காலமாக வழிபட்டு வரக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள். அங்கே மறவர் சமுதாயம் இருக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 20 குடும்பம் இருக்கிறது. தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் ஒரு 150 குடும்பங்கள் இருக்கிறது. அப்ப இந்த நிலையில அந்த கோயில் உரிமை பிரச்சனை ஒன்று வருகிறது. கோயிலை யார் உரிமை கொண்டாடுவது என்கின்ற அந்த பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனையில் தாசில்தார் அவர்களெல்லாம் தலையிட்டு இந்து சமய அறநிலைத்துறை இப்பொழுது அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லுகிறார்கள். நாங்கள் அங்கே நேரடியாக அந்த இடத்திற்கே போய் கள ஆய்வு செய்தோம், பார்த்தோம், பேசினோம். இவர்கள் வந்து இந்த காவல்துறை வந்து இப்ப அங்க அவர்கள் அந்த கோயில் கும்பிடுவதற்காக அந்த ஈச்சம்பொட்டல் புதூர்ல இருந்து இவர்கள்ட்ட அனுமதி கேட்கிறாங்க சங்கரன் கோவில் காவல்துறைகிட்ட. அப்ப இவர்களே என்ன சொல்லுகிறார்கள், அங்கே வந்து நீங்க ட்ரம்ஸ் அடிக்க கூடாது, அது ரோடு. ஈச்சம்பொட்டல் புதூர் என்பது ஒரு ரோடாக இருக்கிறது. அந்த ரோட்டில் கூட தேவேந்திர குல வேளாளர்கள் ட்ரம்ஸ் அடிச்சுட்டோ அல்லது வந்து அவர்கள் நடந்து போக முளைப்பாறை எடுத்துக்கொண்டோ நடந்து போகக்கூடாது என்று காவல்துறை சொல்லுகிறது. இது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி மீறி போனால் நாங்கள் உங்களை கைது செய்வோம், எங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று இந்த சங்கரன் கோவில் காவல்துறை மிரட்டுவதாக சொல்லுவதாக எங்களிடத்தில் அந்த மக்கள் புகார் அளித்தார்கள். அதாவது காவல்துறை அங்கு நடக்கக்கூடிய கலாச்சார விழாவிற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டுமே தவிர நீ இப்படித்தான் போகணும் அப்படித்தான் போகணும் சொல்றதுக்கு நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் ஒரு கலாச்சார விழாவை ஒரு கோயில் கும்பிடுறாங்க, என்ன செய்யணும், நீங்க பாதுகாப்பு கொடுங்க, அதுதானே உங்க வேலை. 20 பேர் 20 குடும்பங்கள் தான் அங்க இருக்கிறது மறவர் சமுதாயம். அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை, அவர்கள் எந்த புகாரும் அளிக்கவில்லை. ஆனால் காவல்துறை தான் எங்களை இந்த ரோட்டிலே நடமாடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? உடனடியாக இந்த பிரச்சனையை இந்த காவல்துறை புரிந்து கொண்டு அங்கே அவர்கள் சாமி கும்பிடுவதற்கு அவர்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள். மறவர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் அங்கே ஒற்றுமையாகத்தான், அவர்களுக்கு எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லை. ஆனா இப்பொழுது நடப்புகின்ற விஷயத்தை பார்த்தால் காவல்துறை தான் தூண்டி விடுகிறதோ என்கின்ற எண்ணத்தை இது ஏற்படுத்துகிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். காவல்துறை அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து கலாச்சார விழாவிலே ஒரு கோயில் கும்பிடுறாங்க, நீங்களும் சந்தோஷமா கும்பிட்டு வர்றதுக்கு இல்லாம அவர்களை இந்த வழியை பயன்படுத்தக்கூடாது, அந்த ஒரு பொது வழியை பயன்படுத்துவதில் என்ன உங்களுக்கு சிக்கல்? ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கினார்கள், சாதியின் பெயரால் ஒடுக்கினார்கள். இன்றைக்கு அதிகாரத்தின் பெயரால் ஒடுக்குவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்பதை இந்த நேரத்திலே நான் எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். என்ன இது சாதிய பார்வை காவல்துறைக்குள்ள? ஒரு சாதி வெறியர்கள் எங்க இடத்துக்குள்ள வரக்கூடாது, செருப்பு போட்டு வரக்கூடாது, நீ சைக்கிள் ஓட்டிட்டு வரக்கூடாது, நீ மேல துண்டு போட்டு வரக்கூடாது, தலப்பா கட்டக்கூடாது என்று சாதி வெறியர்கள் சொன்னா பரவாயில்ல. ஒரு காலத்தில் அப்படி எல்லாம் சொன்னா, இன்றைக்கு அந்த சாதி வெறியர்கள் எல்லாம் திருந்தி ஓரளவு, இன்னும் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, ஓரளவு திருந்தி வருகின்ற இந்த நிலையில நீங்க வழியில போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது காவல்துறையை சேர்ந்தவர்களே சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விஷயத்திலே உடனடியாக தலையிட்டு அந்த ஈச்சம்பொட்டல் புதூரில் நடக்கக்கூடிய அந்த கலாச்சார அந்த கோயில் வழிபாட்டு உரிமையை காவல்துறையே முன்னின்று இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி தேவேந்திர சேனாயக்கத்தின் சார்பாக
இந்த காவல்துறைக்கு நான் கோரிக்கை ஒன்றை வைக்க விரும்புகிறேன். இங்குள்ள காவல்துறையை பற்றி மக்கள் பெருமையாகத்தான் பேசுகிறார்கள், யாரும் குறைவாக பேசவில்லை. ஆனால் ஒரு சிலர் செய்கின்ற தவறுகள் ஒட்டுமொத்த காவல்துறையையும் அது பாதிக்கின்ற வண்ணம் இருக்கின்றது. இதை தயவு செய்து இந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கவனத்திற்காக இந்த தகவலை நான் சொல்லிக் கொள்கிறேன். இன்னொன்றையும் சொல்லிக் கொள்கிறேன். காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்க வருகிறவர்களை இந்த வழக்கறிஞர்களை போய் பாருங்கள், அந்த வழக்கறிஞர்கள் உங்களுக்கு சரியான தீர்வை கொடுப்பார்கள் என்று சொல்லி காவல்துறையை சேர்ந்தவர்களே அந்த புகார் கொடுக்க வருவவர்கள்ட்ட இவர்கள் சொல்லுகிறார்களாம். புரோக்கர் வேலை பார்க்கின்ற வேலையை இந்த காவல்துறை ஒரு சில பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலையும் நம்மிடத்திலே வந்திருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக அந்த தகவலை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் இது போன்ற தவறு நடந்தால் நாங்கள் அப்பட்டமாக தொலைக்காட்சிகளிலே செய்திகள் வெளியிட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். காவல்துறை வேலையை மட்டும் பார்க்க வேண்டும், புரோக்கர் வேலையை பார்க்க வேண்டாம் என்கின்ற கோரிக்கையும் இங்கு உள்ள கண்காணிப்பாளர் அவர்களுக்கு நான் இந்த செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இந்த பட்டியல் வெளியேற்றம் என்கின்ற இந்த விளக்க பொதுக்கூட்டம் தேவேந்திர சேனா இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. இது ஒரு காலத்தின் தேவையான பொதுக்கூட்டம். பட்டியல் வெளியேற்றம் என்கின்ற இந்த சிக்கலை, இந்த பிரச்சனையை ஒரு சில கட்சிகள், ஒரு சில கட்சியை சேர்ந்தவர்கள் நம்முடைய கோரிக்கைகளை அவர்கள் பேசுவது போல பாசாங்கு செய்து அவர்கள் அரசியல் அறுவடை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சியை முறியடிக்கின்ற விதமாகத்தான் தேவேந்திர சேனா இயக்கம் இந்த விளக்க பொதுக்கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறது. இது நம்முடைய கோரிக்கை, நம்ம தான் பேசணும். என்ன செய்யறாங்க, உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் சட்டமன்றத்திலே பேசுகிறோம். ஒரு சில கட்சிகள், நான் சொல்லல, அதை வெளிப்படையாக சொல்ல விரும்பல. ஒரு சில கட்சிகள், நாங்கள் உங்கள் கோரிக்கையை நாங்கள் சட்டமன்றத்திலே நாங்கள் பேசுகிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று வருகிறார்கள். நான் அவர்களுக்கு என்ன சொல்றேன், ஓட்டை நீ எனக்கு போடு, நான் போய் பேசிக்கிறேன் என் பிரச்சனைய சட்டமன்றத்தில். இப்படித்தான் இந்த தலைவர்கள் இருக்க வேண்டுமே தவிர, இந்த தலைவர்களும் வேறு மாதிரியாக சில இந்த அமைப்புகளை, கட்சிகளை உள்ளே விட்டு இப்பொழுது குத்துகிறது, குடைகிறது என்று அவர்கள் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படித்தான் பிரச்சனைகள் இருக்கிறது. நமக்கு வாய்த்த தலைமைகள் அப்படி இருக்கிறார்கள். வேற என்ன சொல்வது? இன்றைக்கு அதிகாரத்தை கைப்பற்றி ஒரு சில சாதி கட்சிகள் தெரியும் உங்களுக்கு, இன்றைக்கு எப்படியெல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் நான் இதை விளக்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், உங்களுக்கே புரியும் என்ன நடக்கிறது இந்த சமுதாயத்தில். இன்னொரு விஷயம், இந்த கலப்பு திருமணம். இந்த கலப்பு திருமணம் இப்ப சமீபத்தில் அருப்புக்கோட்டை நினைக்க, அங்கே அருந்திதர் சமுதாய ஒரு இளைஞன் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய பெண்ணை காதலித்து திருமணம் செய்து விட்டான். திருமணம் செய்து விட்டான். அப்ப என்ன பண்றாங்க, அந்த அருந்ததியர் சமுதாய இளைஞனை பிடித்து கொண்டு போய் ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் அவனை அடியடி அடித்து அவனை சித்திரவதை செய்து ஒரு கொலை செய்து இருக்கிறார்கள். இது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காதல் யாருக்கு வேணாலும் வரலாம். அதில் இவருக்கு தான் வரணும், நீ இவரைத்தான் காதலிக்கணும் அப்படிலாம் யாரும் உத்தரவு போட முடியாது. நம்முடைய பெண்கள் பின்னாடியும் யாருமே போய்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் இந்த சமுதாய அமைப்புகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இதை வைத்து அரசியல் செய்கிறார் என்று சொன்னால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது? காதல் செய்வது ஒரு கேடா உங்களுக்கு? இன்றைக்கு உலகம் எப்படி போய் கொண்டிருக்கிறது, இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் ஒடுக்கப்படுகிறது என்ற சிந்தனை கூட இல்லாமல் உன்னுடைய படிப்பிலே இந்த அரசியல் அதிகாரத்துக்கு வர வேண்டும், இந்த அரசியலை கைப்பற்ற வேண்டும், இந்த அதிகார வர்க்கங்கள் நம்ம எப்படியெல்லாம் கசக்கி பிடிக்கிறது என்ற எண்ணம் கூட இல்லாமல் காதல் உனக்கு வருகிறது சொன்னால் இது எப்படி சரி என்று சொல்ல முடியும்? முடிந்தவரை சொந்த சமுதாயத்திலே பெண்ணெடுங்கள்.
ஏன் கொஞ்ச காலம் தியாகம் செய்ய முடியாது அவங்களால? இதை வரிந்து கட்டிக்கிட்டு இந்த அமைப்புகள் ஏதோ காதல் இவர்கள் புனிதத்தை நிலைநாட்டுறாங்களாம். கலப்பு திருமணத்தை, அது இப்போ கலப்பு திருமணத்தை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எங்க நெல்லையில இவர்கள் கூட்டி போய் அங்க கலப்பு திருமணத்தை செய்யறாங்க. வேளாளர் சமுதாய பெண்ணு, ஒரு அருந்ததி சமுதாய இளைஞன் அங்க உள்ள போய் வச்சிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காங்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க. இவங்க போன உடனே அந்த பெண்ணோட செருப்பு அங்க பார்த்துக்கிட்டாங்க. உள்ள போய் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை அடித்து சூறையாடிருக்கிறார்கள் அந்த வெள்ளாளர் சமுதாயத்தினுடைய இளைஞர்கள். இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது? இந்த நிலைகளை அடிப்படையில் இருந்து போக்குவதற்கு வேலை செய்யாமல் கலப்பு திருமணம் தான் தீர்வு என்று சொல்லக்கூடிய இந்த அயோக்கியர்கள் அதற்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமா வேண்டாமா? இன்றைக்கு அரசு ஒரு சட்டம் இருக்கிறது. கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகளே, அரசு வேலை வாய்ப்புகளே முன்னுரிமை என்கின்ற சட்டம். அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த கலப்பு திருமணம் செய்கிறவர்களும் ஒரு சில பேர் அந்த சராசரியாக இயல்பாக காதல் வருகிறது. ஒரு சில பேர் யார் பணக்கார பெண்ணாக இருக்கிறார்களோ அவர்களை நோக்கி காதல் போகிறது. இது என்னையா? இது என்ன கொடுமை? நாடக காதல் என்று சொல்லுகிறார்கள், அது உண்மைதான். இந்த நாடக காதல் என்பது எதில் போய் முடிகிறது? படுகொலைகளில் போய் முடிகிறது. இந்த படுகொலைக்கு யார் பொறுப்பேற்பது? இந்த கலப்பு திருமணத்தை சட்டமாக்கி அதை அங்கீகாரப்படுத்தியது யார்? இந்த அரசு. அப்ப இந்த படுகொலைகளுக்கு அரசு தானே பொறுப்பேற்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சமுதாயங்கள் எப்படி பிரச்சனைகள் போய்க் கொண்டிருக்கிறது, சாதிய முரண்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றது என்பது கூட தெரியாமல் இன்னைக்கு காதல் என்கின்ற வகையில் அங்கங்கே போய் தன்னையும் மாய்த்து கொண்டு என்னையா புனிதமான காதல் பண்ண போற இந்த காலகட்டங்களில் எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, நம்ம சுத்தி எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது. உனக்கு காதல் கேட்குது அப்படின்னா அப்ப உனக்கு பிரச்சனை புரியல அர்த்தம். பைக்கை வச்சுக்கிறாங்க, 1.25 லட்சம் ரூபாய் பைக்குங்க. அப்படியே வேகமா போறான், பெண்ணை பார்க்கறான், சுத்த வட்டமிடுறான், இவனும் போய் சேர்ந்துடுறான் எங்கேயாவது வேகமா ஓட்டி. எப்படிப்பட்ட கலாச்சார சீர்கேடை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இளைஞர்கள். டாஸ்மாக் போறான், கஞ்சா பழக்கங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. இதையெல்லாம் இந்த அமைப்புகள் ஒழுங்குபடுத்தாமல் கலப்பு திருமணத்திற்கு வரிந்து கட்டி வருவதைத்தான் நான் இங்கே கேள்வியாக முன்வைக்க விரும்புகிறேன். நீ ஒழுங்குபடுத்தணும் இல்லையா இளைஞர்களை? காதல் மட்டும் வருது, எத்தனை பிரச்சனை நடக்கிறது, அதை தட்டி கேட்பதற்கும் இளைஞர்களை தயார்படுத்த வேண்டுமா வேண்டாமா? அப்புறம் ஆணவ படுகொலை, அந்த படுகொலை, போராட்டம், இப்படி எல்லாம் போக வேண்டியது. இதை அரசியலாக்கி தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டிய வேலையைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த இளைஞர்களுக்கு நாம் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காதல் என்பது அது சங்க காலங்கள் தொட்டே இருக்கிறது. சங்க காலங்களில் இருக்கக்கூடிய காதல் வேறு, இப்பொழுது இருக்கக்கூடிய காதல் வேறு. உணர்வுகள் எல்லாம் ஒன்றுதான். ஆனால் இன்றைக்கு காதல் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த சமுதாயம் இல்லை, இந்த சமூக சூழல் இல்லை. எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு பிரச்சனைகள், எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு சுரண்டல்கள், எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு படுகொலைகள், எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு சமூக சீர்கேடுகள், எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு டாஸ்மாக்குகள், போதைப் பொருட்கள், இப்படி சமுதாயம் சீரழிவு நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு இளைஞர்கள் முன்வராமல் உனக்கு காதல் மயிறு மட்டும் கேட்குது அப்படின்னா அதனுடைய விளைவை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். இதைத்தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த சமுதாய அமைப்பு முறைகளை மாற்றுவதற்கு இந்த இளைஞர்கள் உறுதியேற்க வேண்டும். அந்த சமுதாய அமைப்புகளை மாற்றுவதற்கு நீ முன்வராவிட்டால் இப்படித்தான் எங்கேயாவது போய் உன்னுடைய அழிவு போய் முடியும். ஏதாவது உன்னுடைய பிறப்பிற்கு ஏதோ ஒரு வரலாற்று சூடுகளை நம்ம விட்டுட்டு போகணும். உனக்கு என்ன வரலாற்றை நீ விட்டுட்டு போற? சாராயம் குடிச்சு சாவுற, கிட்னி ஃபெயிலியர் சாவுத. அப்ப என்ன உன் வரலாறை திரும்பி பார்த்த அப்படின்னா லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சாராயம் குடிச்சிருப்ப, கஞ்சா குடிச்சிருப்ப.
பெண்களை நாசப்படுத்தியிருப்ப. இதுதான் உன்னுடைய வரலாறு. அப்ப இப்படிப்பட்ட நிலையில் இருந்து இளைஞர்களை சமுதாய சிந்தனைகளை நோக்கி மாற்ற வேண்டும். அந்த மாற்றத்திற்கான வேலையை இந்த அமைப்புகள் செய்யாமல் எவனோ ஒருத்தன் காதலிச்சுட்டானா, அவனை அவன் படுகொலை செஞ்சுட்டானா, அதை அரசியலாக்க துடிப்பது என்பது சரியான விஷயம் அல்ல என்பதை சொல்லிக்கொண்டு, பட்டியல் வெளியேற்றம் ஏன், எதற்கு, எப்படி என்கின்ற இந்த பொதுக்கூட்டம் தேவேந்திர சேனா இயக்கம் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த பட்டியல் வெளியேற்றம் என்கின்ற அந்த கோரிக்கைகள் ஒரு சிலர் தன்னுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்தி இன்றைக்கு நாங்கள் கிராமமாக போனோம். இந்த நம்முடைய நோட்டீஸ்களை எடுத்துக்கிட்டு தென்காசி மாவட்டத்தில் பல கிராமங்களுக்கு போனோம். அப்படி போகின்ற போது நான் கேட்டேன், சில கிராமங்களில் பட்டியல் வெளியேற்றம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். பெரும்பான்மையான மக்கள் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எப்படி இருக்கிறது பாருங்கள். இன்றைக்கு பட்டியல் வெளியேற்றம் என்கின்ற அந்த பிரச்சனை என்பது ஒரு சாரர் மட்டுமே இன்றைக்கு பேசக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் ஒரு வேறு மாதிரியான சிந்தனைகள் இருக்கிறார்கள். இங்கே அடிப்படை மக்களை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தையும் விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர்கள் யாருக்கான நலனுக்காக அந்த பட்டியல் வெளியேற்றம் என்ற கோரிக்கையை முன்னிறுத்துகிறார்கள் என்றால், அவர்கள் பேசக்கூடியவர்களுடைய பின்னணியை பார்ப்போம். இந்த பட்டியல் வெளியேற்றம் இவ்வளவு காலம் பேசியவர்களுடைய பின்னணியை நாம் எடுத்துக்கொண்டோமானால், முழுக்க கலப்பு திருமணம் செய்தவர்கள். நீங்க வேணா பாருங்க, ஒவ்வொருத்தரையும் பட்டியல் வெளியேற்றம் பேசக்கூடிய இந்த தலைமைகள் எல்லாத்தையும் பாருங்க. எல்லோரும் கலப்பு திருமணம் செய்தவர்கள், வேறு சமுதாயத்தில் பெண் எடுத்தவர்கள். இப்படித்தாங்க இந்த சமுதாயத்தின் வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கான். எவனாவது ஒரிஜினல் ஒரே சமுதாயத்தில் பெண் எடுத்தவன் இன்னைக்கு தலைமை தாங்கிறானா? அப்படி தலைமை தாங்க வந்தோம்னா பல்வேறு இடர்பாடுகள் மக்களுக்கு புரியல. பகட்டா வரவனை தான் இன்னைக்கு மக்கள் விரும்புகிறார்கள். காரிலே வருவர்களை விரும்புகிறார்கள். மக்களோடு மக்களாக, மக்களின் குரலாக இருக்கிறவர்களை விரும்ப மறுக்கிறார்கள். இது ஒரு கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் மாற வேண்டும். உங்களுக்காக குரல் கொடுப்பவர்களை நோக்கி உங்களுடைய பார்வை திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் இந்த பொதுக்கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். கிராமமாக போய்கிட்டு இருக்கிறோம். அப்ப நமக்கான தலைமைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று கூட உங்களால் முடிவெடுக்க முடியவில்லை. எடைக்கு எடை இன்றைக்கு பல ஊர்களில் இந்த சமுதாய தலைமை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பல ஊர்களில் எடைக்கு எடை பணம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் வாழ வைத்திருக்கிறது. ஆனால் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் தான் உணர வேண்டும், நீங்கள் தான் எண்ணி பார்க்க வேண்டும். சரி, இவர்களே வேறு சமுதாயத்தில் பெண் எடுத்து விட்டார்கள், போயிட்டு போட்டும். அவருடைய குழந்தைகளாவது அவருடைய பிள்ளைகளாவது இந்த தேவேந்திர குல சமுதாயத்துக்கு கெட்டி கொடுத்திருக்கலாம்ல. உங்களுக்கு எப்படி வரும் இந்த சமுதாயத்தினுடைய நலனை? நீங்க எப்படி வரும்? உங்களுக்கு அக்கறை எப்படி வரும் இந்த சமுதாயத்தின் மீது? நான் கேட்கிறேன். இதற்கு அவர்கள் தான் விளக்கம் சொல்ல வேண்டும். நீங்க பெண்ணு கெட்டிருக்கிறதும் இந்த தேவேந்திர குல சமுதாயம் கிடையாது. உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த தேவேந்திர குல சமுதாயத்தில் பெண்ணு கொடுக்கல. எப்படி உங்களுக்கு சமுதாயத்தை அக்கறை வரும்? உங்களுக்கு வரும்? சமுதாயத்தினுடைய வலி எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆகவேதான் தேவேந்திர குல வேளாளத்தின் ஒரிஜினலாக இந்த ராஜ்பாண்டியன் நேரத்திலே உங்களிடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரிஜினல் நான் பொண்ணு கிட்டு இருக்கிறதும் தேவேந்திர குல வேளாளர் தான். என்னுடைய பிள்ளைகளையும் தேவேந்திர குல வேளாளர் தான் கொடுப்பேன். தைரியம் இருக்கா சொல்றதுக்கு? என்ன கொடுமை? எந்த சமுதாயத்திலும் இல்லாத கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது இந்த சமுதாயத்தில். கண்டவனெல்லாம் தலைவன் என்று வரான். அவனுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா புறம்போக்கு பொறுக்கிகளா இருக்கிறான், ரவுடிகளாக இருக்கிறான், ஏமாத்துக்காரனாக இருக்கிறான், சமுதாயத்தை வைத்து சம்பாதிக்கிறவனாக இருக்கிறான். புரிந்து கொள்ள வேண்டும். நான் இதை ஆதங்கத்தோடு உங்களுடைய பதிவு செய்ய விரும்புகிறேன். பல கோடி ரூபாய் ஏமாற்றுகிறவனாக இருக்கிறான்.
ஒவ்வொருத்தனும் ஊருக்கு கிளம்பி வரான். இன்னைக்கு அவனுடைய லட்சணம் என்னவென்று சொன்னால், அவன் சொந்த சமுதாயத்தில் கூட பெண்ணெடுக்க வக்கற்றவனாக இருக்கிறான். அவன் தான் இந்த சமுதாயத்தை நிமித்துவதற்கு வரான். இவர்களும் உள்ளே விடுகிறார்கள். இன்றைக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், பிற சமுதாயத்தில் பெண் எடுத்தவர்களை தலைமையாக ஏற்றீர்கள் என்று சொன்னால் நம்முடைய சமுதாயத்துக்கு வீழ்ச்சி. ஏனென்றால் இந்த சமுதாயம் ஒரு கட்டுக்கோப்பான சமுதாயம். தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் என்பது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பல்வேறு உட்பிரிவுகளை கொண்ட சமுதாயம் இது. ஏனென்றால் ஒரு உட்பிரிவு இன்னொரு உட்பிரிவுக்கு பெண்ணு கொடுக்காது, பெண் எடுக்காது. உண்மையா இல்லையா? ஆனால் இவர்கள் வேற ஏதோ சமுதாயத்தின் பெண்ணை கட்டி கொண்டு வருவார்களாம், இந்த சமுதாயத்திற்கு தலைமை தாங்குவார்களாம், ஊருக்குள் வருவார்களாம். என்ன கொடுமை இது? ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்குள்ளேயே உட்பிரிவுகளில் திருமணம் நடந்தால் அவர்களை ஆணவ படுகொலை செய்யக்கூடிய, இப்பதான் இல்ல முன்னாடி வெட்டி படுகொலை செய்யக்கூடிய சமுதாயம் எப்படி வேறு ஒரு சமுதாயத்தில் பெண் எடுத்தவனை தலைமையாக ஏற்றுக்கொண்டது? எப்படி? அழிவில்லை அந்த சமுதாயத்திற்கு? ஒரிஜினலாக இருக்க வேண்டாமா? தங்கத்தில் கூட 22, 24 கேரட் என்று நாம் சொல்லுகிறோமே. தண்ணீர் குடிக்கின்ற தண்ணீர் கூட பில்டர் பண்ணி குடிக்கிறோமே. நாம் உடுத்துகின்ற சேலைகளை கூட 100 முறை அதை பார்த்து பார்த்து கட்டுகிறோமே. நமக்கான தலைவர்களை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கலப்பு திருமணம் செய்தவர்களை சமுதாய தலைவர்களால் தேர்ந்தெடுத்ததன் விளைவுதான் இந்த பிரச்சனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் என்ன இன்னும் பேசிட்டு போ, நான் ஒரிஜினல் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவன், நான் கலப்பு திருமணம் செய்தவன் அல்ல, என்னுடைய குழந்தைகளையும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் தான் நான் கொடுப்பேன். திராணி இருக்கிறதா இப்படி பேசுவதற்கு? பிறகு எப்படி நீங்கள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு தலைமை ஏற்க முடியும்? உங்கள் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை பற்றி நீங்கள் எப்படி உண்மையாக பேசுவீர்கள்? தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பற்றுள்ளவர்கள், உண்மையானவர்கள், இந்த சமுதாயத்தை நேசிக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன். இதுவரைக்கும் நான் இந்த விஷயத்தை நான் பேசல. ஏனென்றால் ஆதங்கமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட சமுதாயம்? அரசை தோற்றுவித்த சமுதாயம் இல்லையா? மருதனத்து மக்கள் இல்லையா? இந்த ஆட்சி அதிகாரத்தை உருவாக்கியவர்கள் இல்லையா? குடும்ப அமைப்பு முறையை முதலாக தோற்றுவித்தவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. எதற்காக? ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற அந்த நிலையை ஏற்படுத்தியவர்கள். பிற்பாடு அதனுடைய வளர்ச்சி போக்கிலே 2, 3 வந்திருக்கிறது. பள்ளி இலக்கியங்களே 2 மனைவியர்களை கட்டியிருக்கிறார்கள். அப்பவும் என்ன சொல்கிறார் பள்ளி இலக்கியத்தில்? மல்லர் குலத்தில் வரினும் 2 பள்ளியர்க்கோர் பள்ள கணவன் இருந்தாலும் பாவனை தான் வேறாகாதோ என்று சொல்லுகிறார்கள். எப்படிப்பட்ட சமுதாயம் இந்த சமுதாயம்? எந்த சமுதாயத்திற்கும் இல்லாத வரலாறு நம்முடைய சமுதாயத்திற்கு இருக்கின்றதே. பள்ளி இலக்கியம், நம்மை ஏசுவதற்காக எழுதப்பட்ட பள்ளி இலக்கியங்கள், நம்மை அடிமைப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட பள்ளி இலக்கியங்கள். ஆனால் அது உண்மையை சொல்லுகிறது. சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் மல்லர் என்றுதான் வருகிறது. அந்த மல்லர்கள் தமிழகத்தில் யார் என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறது இந்த பள்ளி இலக்கியம் தான். அந்த பள்ளி இலக்கியத்திலே மல்லர் தான் பள்ளர் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இன்றைக்கு கலப்பு திருமண தலைவர்களை ஏற்றுக்கொண்டுள்ளது என்று சொன்னால் உங்களிடத்திலே கோளாறு இருக்கிறது என்று பொருள். ஒரிஜினலை கொண்டு வர தலைமைகளாக ஏற்க வேண்டும். ஒரிஜினல் மட்டும்தான் உங்களுக்காக வீரியமாக நிற்பார்கள். கலப்பு திருமணம் செய்தவர்கள் சறுக்கி விடுவார்கள், சமரசனமாகி விடுவார்கள். இப்பொழுது என்னென்னவெல்லாம் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், நானும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆக இப்படிப்பட்ட தலைமைகள் உங்களுக்கு தேவையா? நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். உங்கள் தலைமைகளை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஊருக்கு ஒரு தீர்மானத்தை போடுங்கள். கலப்பு திருமணம் செய்தவர்கள் எங்கள் ஊருக்கு வராதீர்கள். அது யாராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி. சமுதாயத்திற்கு ஒரு கேடு என்று சொன்னால் அதை இப்பொழுதே சரிப்படுத்துவதற்கு பாருங்கள். பொது அரசியல பண்ணிட்டு போட்டோம்,
தமிழர் என்று பண்ணிட்டு போட்டோம். தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஒரு ஒரிஜினல் தேவேந்திர குல வேளாளர் தான் தலைமை ஏற்க வேண்டும். இதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். அதனால் வரக்கூடிய சிக்கல் தான் இந்த பட்டியல் வெளியேற்ற பிரச்சனை. இதை பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமாக பேசி குழப்பி இன்றைக்கு நாம் விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியாதா? ஆகவே தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிக்கல்களுக்கு காரணம் இந்த கலப்பு திருமணங்கள், கலப்பு திருமண தலைவர்கள் அவர்களை புறக்கணித்து ஒரிஜினலை நீங்கள் தலைவராக ஏற்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரிஜினலா வாங்க. அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த தமிழகத்திற்கு தீர்வு. நாம் இந்த மீண்டும் தமிழர் ஆட்சியை உருவாக்க முடியும், இல்லை என்றால் முடியாது. அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? சமரசமாகி விடுவார்கள். திராவிட கட்சியோடு கூட்டு வைப்பார்கள், தேசிய கட்சிகளோடு கூட்டு வைப்பார்கள். தமிழர்களை பற்றி அக்கறை வராது. ஏன் வராது? அவர்கள் இந்த சமுதாயத்தில் பெண் எடுக்கவில்லை. நமக்கே தெரியுங்க, ஒரு திருமணம் முடிச்சாச்சுன்னா மனைவி சொல்றதானே கேட்பாங்க. மனைவி என்ன சொல்லுவாங்க வீட்டில்? இப்பா இப்படி இப்படி இருக்கணும். அப்ப மனைவி வேற சமுதாயம் இருந்தா என்ன சொல்லுவாங்க? அந்த சமுதாயத்து நலனுக்கு தானே இவரை போராட தூண்டுவாங்க. நான் சூசமாக சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை, மனைவி வழிதான் நடப்பார்கள். ஏனென்றால் இது தாய்வழி சமுதாயம். தமிழ் சமுதாயம் என்பது ஒரு தாய்வழி சமுதாயம். ஆகவே மனைவி சொல்லைத்தான் மந்திரம் என்று கேட்டு செயல்படுவார்கள். அப்படி மனைவி எந்த சாதியை சேர்ந்தவர் என்றால் அந்த சாதி நலனுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பார்கள். தேவேந்திர குலங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? இதை நம்ம சிந்திக்க வேண்டாமா? நமக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவர் பின்னால் நாம் படையெடுத்து போகிறோம் என்று சொன்னால் நாமே அங்கங்கே பலிகடாக்குவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறேன். அவங்க பின்னாடி போனீங்கன்னா பலிகடாக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு எத்தனை கோடி ரூபாய் அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? சம்பாதிக்கட்டும், தவறு கிடையாது. ஆனால் ஒரு தன்னுடைய குழந்தைகளை தேவேந்திர குல வேளாளர்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் அந்த சொத்தாக ஒரு தேவேந்திர குல வேளாளர் அறிவிப்பானா, அறிவிக்க மாட்டானா? இது நான் சொல்லல, பல்வேறு நபர்களிடம் சொன்னது. சொத்தும் போச்சு, இவன் செத்ததும் தான் மிச்சம். இப்படி ஒவ்வொரு கட்சிகளிடமே கூட்டு வைக்கும் போது எவ்வளவு பணம் வாங்குவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அப்படி வாங்கிய பணம் எல்லாம் ஐயோன்னு போகுது மாதிரி வேற சமுதாயத்துக்கு போகுது ஐயா என்பதைத்தான் நாம் சொல்லிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. தேவேந்திர குல வேளாளர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன். வேறென்றும் அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்வு கிடையாது. எல்லோரும் அண்ணன் தம்பி தான், தமிழர்கள் தான், எந்த விதத்தில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சமுதாயம் என்று வந்துவிட்ட பிறகு நான் ஒரிஜினல் தான், ஒரிஜினல் தேவேந்திர குல வேளாளர்கள் தான் இந்த சமுதாயத்திற்கு தலைமை ஏற்க வேண்டுமே தவிர மற்றவன் தலைமை ஏற்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டாலும் எனக்கு கவலை இல்லை. யார் என்னை நோக்கி கேள்வி எழுப்பினாலும் நான் அதற்கு பதில் சொல்வேன். ஆகவே இந்த பட்டியல் வெளியேற்றம் ஏன் எதற்கு என்கின்ற பொதுக்கூட்டம் ஒரு மாபெரும் வெற்றி பொதுக்கூட்டம் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த பொதுக்கூட்டம் சங்கரன் கோவில் மட்டுமில்லாது பல்வேறு ஊர்களில் இருந்தும் நாம் என்ன பேசுகிறோம் என்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பட்டியல் வெளியேற்ற ஏன் எதற்கு என்கின்ற இந்த பொதுக்கூட்டம் மாபெரும் வெற்றியடைந்திருக்கிறது. இந்த விளக்கத்தை கேட்ட தமிழக அரசு, மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை பட்டியலிலிருந்து நீக்கி இவர்களை தனித்த தமிழ்நாட்டின் பூர்வ குடிமக்களாக அடையாளப்படுத்த வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தனித்த இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பெயர் மாற்றம் செய்து பூர்வ குடிகளின் பாதுகாப்பு சட்டமாக அறிவிக்க வேண்டும். இதுக்கெல்லாம் முன்னுதாரணம் இல்லைன்னா நீங்க சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு பல்வேறு சட்டங்களை நீங்கள் பெயர் மாற்றி இருக்கிறீர்கள். IPC பெயர் மாற்றிட்டீங்க, 3 சட்டங்களை பெயர் மாற்றிட்டீங்க. இங்க நீங்க நாங்க பெயர் மாற்ற